நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க. வணக்கம் சார். நான் நினைச்சேன் ஒருவேளை நீங்க மடத்தை பார்க்க வர மாட்டீங்கன்னு. என் அப்பாவை சாப்பிடுச்ச அந்த வேலூர் மடத்தை நான் பார்த்தே ஆகும். எது எங்க சேரணுமோ அங்கதான் சேரும். இந்த இடம் உங்களுக்காக எழுதப்பட்டதுதான். இந்த இடத்தை சுத்தப்படுத்தி ஒரு விளக்கு ஏத்திட்டேன்னா இது கோவில் தான். இதோட உரிமையாளர் பாத்தியா? ஐயோ, இந்த உலகம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை சார். அதனால நானே உருவாக்கிட்டேன் ஒரு டூப்ளிகேட் சாவி. அப்புறம் இதுக்கு ஒரு உரிமையாளர் அவன் இருந்தாதானே. அப்படி ஒருத்தர் இருக்க, அவனை நான் பார்த்தேன். பாத்தீங்களா? ஹாரு சார் அவரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? நான் தினமும் நடக்கிற இடத்துல பொக்கிஷம் இருக்கிறதுனால பார்க்க முடியல. எங்க என் அப்பாவோட உயிரெடுத்த அந்த பேய்க்குளம் மணியங்கோட்டை சாவித்திரி குளிக்கிற இடம். அதுக்கு சாவித்திரி அது பழைய ஆளுங்க சொல்ற கதை. அது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக. நீங்க வாங்க சார். இந்த டூப்ளிகேட் சாவியில எந்த சாவி செட் ஆகும்னே தெரியலையே சார். அப்ப சார் என் பின்னாடி வரலையா? அட கடவுளே, இது என்ன ஒரு மாயம். உன்னிகிருஷ்ணன் சார், சார் உன்னிகிருஷ்ணன் சார். சார் எங்க போனாரு? சார் 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 எங்க போனீங்க? மாதவண்ணா, 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 துளசி, என்னாச்சு? அவருக்கு வா. உன்னிகிருஷ்ணன் போனோம், இன்னும் மேல வரல. சூரியோட கணக்கை தான் நாம இப்ப முடிச்சு வச்சோம். இன்னொரு கணக்கு கூட முடிக்க வேண்டி இருக்கு. அது சாவித்திரிக்கு நாம கொடுக்க போற நரபலியா இருக்கும். போதும்பா, இதோட நிறுத்தலாம். என்ன இப்போ உங்களுக்கு பயமா இருக்கா என்ன? ஆமா, சூரியனை விட பிரகாசமா அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். உன்னிகிருஷ்ணன் மாதிரி இல்ல மாதவன். தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் சுட்டுடும். துரோணாச்சாரியார். அவனு வரட்டும். இதுவரைக்கும் நான் அவனை நேரடியா பார்த்ததே இல்லை. அந்த துரோணாச்சாரியர்
கண்ணை திறந்து நல்லா பாருங்க சார். சாவித்திரிக்கு சவால் விட்டு வேலூர் மடத்துல கால் வச்சான்ல, இவன் திமிர்னால என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல. தேவி சாவித்ரி, இந்த காவேரி மக்களை காப்பாத்து. வர வர சக்தியானவளா மாறுறாளோ மணியங்கோட்டை சாவித்ரி. நம்மூர் ஆளுங்களோட விளையாண்டா கடைசியா எல்லாருக்கும் இதான் கதி. வெளியூர்ல ஒருத்தன் இருக்கிறான், இங்க ஒருத்தன் போனமா கிடக்குறான். இன்னையில இருந்து பட்டாவியோட அழிவு ஆரம்பம். சரி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி எடுத்துக்குவா. அப்புறம் இது மாதிரி டெத்துக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தானே ஆகணும். சார் நீங்க போங்க, பாடியை நாங்க கொண்டு வந்து வண்டியில போடுறோம். സൂര്യശോഭയിൽ തെളിയുന്ന ദ്രോണ നക്ഷത്ര കോടികൾ കഥിവനാം ദ്രോണ ഉദയത്തിലോങ്കാര ശംഖമാം ദ്രോണ ശരമാരിയാൽ ശിവനെ അർച്ചിച്ച ദ്രോണ സൂര്യശോഭയിൽ തെളിയുന്ന ദ്രോണ നക്ഷത്ര കോടികൾ കഥിവനാം ദ്രോണ ഉദയത്തിലോങ്കാര ശംഖമാം ദ്രോണ ശരമാരിയാൽ ശിവനെ അർച്ചിച്ച ദ്രോണ സൂര്യശോഭയിൽ തെളിയുന്ന ദ്രോണ നക്ഷത്ര കോടികൾ மாதவண்ண, நம்ம உன்னி கிருஷ்ணன் ஆத்துல விழுந்து. போது நிறுத்து, அதை இறக்கி வச்சிரு. பொணமா இருந்தாலும் அதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. நீ எல்லாம் அதை தொட்டு அசுத்தப்படுத்தினா அதை பொறுத்துக்க மாட்டான், அவன் என்ன மன்னிக்க மாட்டான். வெயிட கீழே. ஆனந்தா, நில்லுங்க நில்லுங்க, இது எங்க டியூட்டி. உன்னோட டியூட்டி காவிரியில இறந்து போனவங்களை கணக்கெடுக்கிறது. இவங்க என்னோட சிஷ்யர்கள் தான். இந்த டியூட்டியை அவங்க செஞ்சுப்பாங்க. நீ கிளம்பு. அது மாதவண்ணா, நிஜமாவே உன்னி கிருஷ்ணனை சாகடிச்சது சாவித்திரி தான். நீங்க நம்புங்க, நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்க கூடாது. போது நிறுத்து. மாதவண்ணா, அல்லாரிப்புல ஆரம்பிச்சு தில்லாரில முடிக்கிற ஆளுங்களை முட்டாளாக்குற ஒரு நாட்டியம் இருக்கு. அதை இந்த மாதம் விட்டு ஆட வேண்டாம். என் தம்பியோட உடம்புல உங்க கை ரேகை ஏதாவது பதிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா அந்த நிமிஷமே நான் திரும்பி வருவேன் இந்த அசுர கிராமத்துக்கு. அன்னைக்கு நான் வெறும் பூசாரி மாதவனா வரமாட்டேன், கால பைரவனோட அனுகிரகம் உள்ள மாதவனா வருவேன். அன்னைக்கு நீ எல்லாம் வருத்தப்படுவ. இந்த பூமியில பிறந்ததுக்காகவும் பிறக்க வச்சதுக்காகவும் காத்துக்கிட்டு என்னோட வரவுக்காக. எதையுமே நான் விட மாட்டேன். உனக்கு என்னதாண்டா ஆச்சு? உன்னோட தைரியம் எங்கடா போச்சு? இந்த மணியங்கோட்டை வீரன் யாருன்னு கேட்டா நான் தான் இந்த ஊர் உலகமே சொல்லும். அதுக்கப்புறம் ஒன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீ ரத்தத்தை பார்த்து பயப்படுறியா? ஓ அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் இல்ல உன்னி கிருஷ்ணனை தண்ணியில தள்ளி விட்டது. ஏன்னா என்னால முடியல. மணியங்கோட்டை சாவித்திரிட்ட மாட்டணுங்கிறது தான் அவனோட விதி. சாவித்திரியா? ஆமா, உன்னி கிருஷ்ணன் குளத்தை பார்க்க போகும்போது நான் அங்க இருந்தேன்.
அப்ப நான் அந்த சத்தத்தை கேட்டேன். முத்து செதற மாதிரி ஒரு சிரிப்பு, தானா ஆடுற ஊஞ்சல், மல்லிகைப்பூ வாசம், போற இடத்துல எல்லாம் சிகப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு பெண் உருவம். முக்கியமான விஷயம் இதுல ஏதாவது தெரியுதா சாமி? இறந்து போன உன்னி கிருஷ்ணன் இப்போ இருக்கிற உன்னி கிருஷ்ணனை விட ரொம்ப ஆபத்தான கடவுளே, இது என்ன புது பிரச்சனை? உன்னி கிருஷ்ணன் வேலூர் மடத்துல இருக்கான். இதைத்தான் நானும் சொன்னேன். வேலூர் மடத்தை இடிச்சு தரமட்டமாக்கிடலாம். பூமிக்கு மேல அந்த மடமே வேண்டாம், வெறும் இடத்த மட்டும் வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. இவர்தானா அந்த இடத்த வாங்க வந்த வியாபாரி? இவருதான்ப்பா, இவருதான். இவர் பேர் ராஜீவ். இந்த மாதிரி இடங்கள்லாம் வாங்குவாரு. அவரோட மெயின் பிசினஸே இதுதான். அப்படியே நம்ம கௌரிய நல்லது. கஜகேசரி யோகம் நம்ம கௌரிக்கு ஏத்த ஆளுதான். அப்பா, நம்ம வேலூர் மடத்துல இருக்க இடம் மட்டும் ராஜீவுக்கு போதும். அவருக்கு அந்த மடம்லாம் வேண்டாம். வெடி வச்சு வீட்டை இடிக்கிற ஒரு பார்ட்டி இருக்கு கவலைப்பாறையில. கூப்பிடணுமா? சாவித்திரிய வெள்ளி வாள்ல ஆவாகனம் பண்ணி இந்த இடத்துல குடி வச்சாகணும். வெடி வைக்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன புரியுதா? சரிங்கப்பா.